அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னொரு புராண வரலாறு இருக்குது பச்சைவாழி அம்மனுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த பதிவில் நான் சொல்கிறேன். பச்சைவாழி அம்மன் வரலாறு திருமுல்லை வாயில். கைலையில் இது பெருசாக இருக்குது, அதனால வாசித்து விடுறேன். நிறைய பக்கம் இருக்குது, அதனால சுருக்கமாக எழுதி வாசித்து அனுப்புறேன், பார்த்துக்குங்க. கைலையில் விளையாட்டா ஈசனின் கைகளை பொத்தினாள் பார்வதி தேவி. உலகம் இருண்டதால் உயிர்கள் அவதிப்பட்டன. உலக இயக்கம் தடைப்பட்டது. உடனே சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்தார். நெற்றிக்கண்ணின் வெப்பத்தினால் பார்வதி தேவிக்கு உடல் வியர்க்கிறது. அந்த வியர்வையில் அந்தகாசுரன் தோன்றுகிறான். அந்த அசுர உருவம் அன்னைக்கு அச்சம் ஊட்டுகிறது. ஐயோ, விநாயகர், முருகன், நந்திதேவர், ஐயப்பன் போன்றவர்களைப் போல் இல்லாமல் இந்த அசுரத்தனமான இந்த பிள்ளையை எப்படி பார்ப்பது என்று கவலை வாட்டுகிறது. மனம் வருந்தி சிவனை பார்க்கிறார். சிவன், கவலை வேண்டாம் தேவி, அவன் செய்த தவப்பயனால் நமக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறான். பிற்காலத்தில் பிரகலாதனின் சித்தப்பாவான இரண்யாட்சகன் மகனாக பிறப்பான். அப்பொழுது இரண்யனை வதம் செய்ய நீ போகுவாய். உன்னை அவன் மணக்க விரும்புவான். அன்றே அவனுக்கு வாழ்நாள் முடியும். அதனால் கவலை வேண்டாம் என்றார். தேவி, நீ செய்த விளையாட்டால் இந்த உலகம் இருண்டது, உயிர்கள் அவதிப்பட்டன. அதனால் நீ பாவம் செய்து விட்டாய். அதற்கு தண்டனை நீ பூ உலகிற்கு செல்வதுதான். அங்கு நீ முதலில் காசிமா நகருக்கு சென்று அறம் பல செய்வாயாக, அங்கு பஞ்சம் தீர்ப்பாயாக. அடுத்து திருமுல்லை வாயில் என்ற ஊரில் சில காலம் தங்கி தவம் இருப்பாய். அடுத்து மாங்காட்டிலும் தவம் இருப்பாய். அடுத்து காஞ்சிமா நகரம் வந்து ஒற்றை மாமரத்தில் தவம் இருப்பாய். ஏகாம்பரம், ஒற்றை, ஆம் மரம், மாமரம், ஏகாம்பரம் தவம் இருப்பாய். அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருப்பாய். பின்னர் திருச்செங்கோடு வந்து ஊசிமுனையில் தவம் இருப்பாய். அங்கு வந்து என்னை அடைந்து என்றும் பிரியாத அர்த்தநாரீஸ்வரரிடம் வடிவம் எடுப்பாய் என்று கூறுகிறார். என்னோடு சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக ஆவாய். தேவியும் மறுபேச்சு பேசாமல் பூவுலகம் நோக்கி நடக்கிறாள். அன்னை கையில இருந்து பூவுலகம் வரும்போது விஜயலட்சுமியோடு மற்ற லட்சுமிகள் குடைப்பிடிக்க, வெண்சாமரம் வீச, அருந்ததி அடப்பம் ஏந்து வர, ரம்பை ஊர்வசி பணிப்பெண்களாக வர, கங்கையம்மனும் வேங்கையம்மனும் தொடர்ந்து வர, விநாயகரும் வேலவரும் ஆடி பாடி வர, பூதகணங்கள் தொடர்ந்து வர, பராசக்தி பச்சை ஒளி வீசி கைலை மலை, இமயமலை, நீலமலை, நெடியமலை, நீலமலை, சஞ்சீவி மலை எல்லா மலைகளையும் தாண்டி பெரும் காடுகளையும் தாண்டி கடந்து ஊர்வலியாக வரும்போது அங்கே அந்தகாசுரனின் வீரமாபுரி பட்டணம் புழுதியால் இருள் சூழ்ந்தது.